அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தமிழகத்தில் வாழும் அனைத்து மக்களுக்கும் தெரிவிக்க வேண்டிய கடமை, கீழ்த்தரமான அரசியல், கீழ்த்தரமான பேச்சுகள் பேசுகின்ற நபர்களை பற்றி இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். கோவையில் அவினாசி ரோடிற்கு ஜிடி நாயுடு பெயரை தமிழக அரசு வைத்தது பாராட்டுகிறோம். ஆனால் ராவணன் என்னும் யூடியூப் சேனலை நடத்துகின்றவர் திருச்சி வேலுச்சாமியை ஒரு பேட்டி எடுக்கிறார். எத்தனை மோசமான பேச்சு என்பதை நீங்கள் தயவுசெய்து அந்த யூடியூப் பேச்சை கேட்க வேண்டும். ஜிடி நாயுடு ஒரு மகத்தான மனிதர். அந்த நாயுடு என்ற பெயர் அவர் பிறந்ததிலிருந்து அவர் இறக்கும் வரை அந்த பெயர் இருந்திருக்கிறது. அது பல பேருக்கு பொருந்துகின்றது. ஒரு சமுதாயத்தின் பெயர் ஒரு பின்னாலே இதற்கு முன்னாலே இருந்த எந்த சமுதாயமாக, தமிழ் சமுதாயம் இருந்தாலும் தெலுங்கு சமுதாயமாக இருந்தாலும் அவர் பின்னாலே நாயுடு, ரெட்டியார், முதலியார், தேவர் என்று போட்டிருந்திருக்கிறார்கள். பல பேர்களை அரசியலிலே உதாரணம் காட்ட முடியும். கோனார் என்று போட்டிருக்கிறார்கள், எஸ்சி அந்தோணி பிள்ளை என்று போட்டிருக்கிறார்கள், ஐயர் என்று போட்டிருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ பெயர்கள் அவர்கள் பின்னாலே அந்த சமுதாயத்தின் பெயர் இருந்திருக்கிறது. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், குமாரசிம்ம ராஜா, லட்சுமணசாமி முதலியார், முத்துலட்சுமி ரெட்டி போன்ற பெயர்கள் இருந்திருக்கிறது. இன்னும் கூட சொல்லப்போனால் திருச்சி வேலுச்சாமியை சார்ந்த அவர் கட்சியிலே கூட கேரளத்தில் ஈ.கே. நாயனார், நாயர் என்று பல முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள். காங்கிரஸை சேர்ந்த முதலமைச்சர் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் ஈ.கே. நாயனார் ஈ.கே. என்று அழைக்க முடியும். எத்தனை முட்டாள்தனமான ஒரு பேச்சு இது! ஒரு அதற்கு பின்னால் வருகின்ற சமுதாயம் நாயுடு என்று போடுவதில்லை, ரெட்டியார் என்று போடுவதில்லை, தேவர் என்று குறிப்பிடுவதில்லை. இப்படி அவர்கள் சமுதாய வளர்ச்சியின் போது அவர்கள் பெயர்களை துறக்கிறார்கள், சமுதாயத்தை சேர்த்துக் கொள்வதில்லை. ஜிடி நாயுடு ஒரு சாதாரண மனிதர். அவர் என்ன செய்தார் என்று வேலுச்சாமி கேட்கிறார். நக்கலாக, நையாண்டியாக, கேவலமாக கூறுகின்ற சக்தி உங்களுக்கு யார் தந்தது? ஜிடி நாயுடு பற்றி என்ன நீங்கள் அறிந்திருப்பீர்கள்? நீங்கள் என்ன சாதித்திருக்கிறீர்கள் கேவலமாக பேசுவதற்கு? அவர் சொல்லுகிறார், என்ன செய்தார்? ஒன்றே ஒன்றை தவிர செய்தார். மணியம்மையும் பெரியாரையும் ஒன்று சேர்த்து ரெண்டு பேரும் இணைச்சி போறாரு அப்படி என்று சொல்கிறார். மாமா வேலையை செய்தார். என்ன உங்களுக்கு அறிவில்லை? ஒரு சமுதாயத்திலே, ஒரு அரசியலிலே நீங்கள் இருக்கிறீர்கள். அப்படி கேவலமா பேச உங்களுக்கு யார் அந்த துணிச்சலை தந்தது? தயவுசெய்து திருந்த வேண்டும். ஒரு தந்தை அல்லது சகோதரன் தன்னுடைய சகோதரிக்கு திருமணமாகும் பொழுது அவர்களை சென்று வழி அனுப்பி வைப்பார்கள். நீங்கள் எப்படி அனுப்பி வைத்தீர்கள் எனக்கு தெரியாது. திருச்சி வேலுசாமி அவர்களே, இந்த கொச்சைப்படுத்தக்கூடிய உங்கள் புத்தி எவ்வாறு இருக்கிறது தயவுசெய்து சிந்தித்து பாருங்கள். இந்த காங்கிரஸ் இயக்கம் இதை கண்டிக்கவில்லை என்றால் நிச்சயமாக நாங்கள் எதிர்த்து, காங்கிரஸை எதிர்த்து செருப்பு மாலையை அந்த சத்தியமூர்த்தி பவனிலே நிச்சயமாக காட்டுவோம். கேவலமாக பேசுவதற்கு என்ன உரிமை இருக்கிறது உனக்கு ஜிடி நாயுடு பற்றி பேசுவதற்கு? இன்னொரு வாழ்விலே நீங்கள் பேசுவதற்கு என்ன பொருள்? தயவுசெய்து தவறாக பேச வேண்டாம். நீங்கள் இருக்கின்ற அந்த மன்மோகன் சிங் கூட மன்மோகன் என்று சொல்வீர்களா? சோனியா காந்தியை சோனியா என்று சொல்வீர்களா? எத்தனையோ அறிஞர்கள், செட்டியார், இந்த பைனான்ஸ் மினிஸ்டர் செட்டியார் என்று தான் சொன்னார்கள். அவர்களை துறக்க சொல்வீர்களா? நான் 1000 மேம்பாடுகளை உங்களுக்கு காட்ட முடியும். தயவுசெய்து திமிராக பேசாதீர்கள், ஆணவமாக பேசாதீர்கள். ஒரு மனிதனை ஜிடி
அவருக்கு முன்னாலே ஜிடி நாயுடு தான் இருந்தாங்க. அவரை சொன்னது, அவரை பாராட்டியது இந்த அரசாங்கம் அல்ல, எதுக்கு முன்னாலேயும் கூட அவரை ஜிடி நாயுடு என்று தான் சொன்னார்கள். இதில் ஒரு வருத்தத்தக்க விஷயம் என்றால், நாங்களோ எங்கள் சமுதாயமோ அல்லது அவர்கள் குடும்பத்தினரோ ஜிடி நாயுடு பெயரை வைக்க வேண்டும் நாங்கள் சொன்னதில்லை. ஆனால் ஒரு அரசாங்கம் வைத்தது ஜிடி நாயுடு வேளாண்மை பல்கலைக்கழகம் என்று. பிறகு அதை எடுத்து விட்டார்கள். யார் வைக்க சொன்னா ஏன் எடுக்கிறீங்க? என்ன கேவலமான ஜாதி நாயுடு சமுதாயமா? எங்கள் ஓட்டு இல்லாமல் நீங்க ஜெயித்து விடுமா? நாங்கள் தான் ஆகாசத்தில் பிறந்து இங்க வந்திருக்கோம். இந்த மண்ணின் மைந்தராக, இந்த மண்ணிலே பிறந்தவர்களாக இந்த மண்ணுக்கு பல வகையிலே நாங்கள் செய்திருக்கிறோம். தமிழுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கு அரசர்கள் விஜயநகர சாம்ராஜ்யத்திலிருந்து ராணி மங்காமலிருந்து இந்த சமுதாயத்திற்கு, இந்த சமுதாயம் தமிழகத்தினுடைய மக்கள் அனைத்து மக்கள் என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறோம். ஒரு தனிப்பட்ட சமுதாயத்திற்காக, ஒரு தனிப்பட்ட இயக்கத்திற்காக திரு மக்கள் என்றைக்குமே போராடியதில்லை. அது நாராயணசாமி நாயுடுவாக இருக்கட்டும். அவர் எதற்காக போராடினார்? தமிழகத்தில் விவசாயிகளுக்காக அனைவரும் பயன்பெற வேண்டும் என்றுதான் போராட்டினார். திருச்சி வேலுமணி அவர்களே, உங்கள் திமிரவாதத்தை தயவு செய்து மன்னிப்பு கேளுங்கள். இல்லை என்றால் சரி வராது. இல்லை என்றால் நீங்கள் எங்கிருந்தாலும் நாங்கள் செருப்பு மாலை சத்தியமாக உங்களுக்கு எதிராக காட்டுவோம். கருப்பு கொடி அல்ல, நிச்சயமாக காட்டுவோம். என்ன பேச்சு பேசுகிறீங்க? ஏன்னா நாங்க அமெரிக்கால ஆப்பிரிக்கால இருந்து வந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற நீங்கள் பல பேர் தமிழ் தேசிய பேசிக் கொண்டிருக்கிற அனைத்து மக்களும் கூட நாங்கள் எங்கோ எங்களுக்கு இந்த மண்ணுக்கும் சம்பந்தம் என்று சொல்லுகிறீர்களே, ஏன் இந்த வேற்றுமையை பரப்புகிறீர்கள்? தயவுசெய்து சிந்தித்து பாருங்கள். ஒற்றுமையாக இருப்போம். உங்கள் கொள்கையில் பேசுங்கள். காங்கிரசுக்கு கொள்கை இருந்தால் கொள்கையை பேசுங்கள். சீமானுக்கு கொள்கை இருந்தால் கொள்கையை போய் பேசி நீங்கள் அரசியல் நடத்துங்கள். இந்த மாதிரி கேவலமான விஷயத்தில் தயவு செய்து வராதீர்கள். நான் இன்னொன்றை கூட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்தில் இத்தகைய நச்சு விதை விதைக்கும் மக்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்தாக வேண்டும். இன்றைக்கு தமிழகம் ஒற்றுமையாக இருக்கின்ற சமுதாயம், அது தெலுங்கு மக்களாக இருந்தாலும் சரி, நாயுடு மக்களாக இருந்தாலும் எந்த வன்முறையில் ஈடுபட்டது என்பதை திருச்சி வேலுமணி அவரை போன்ற தமிழ் தேசிய பேசுவதற்கு நான் நிச்சயமாக அறைகோள் விடுப்பேன். உங்களால் நிரூபிக்க முடியுமா? உத்தமர் ஓபியா இருந்தாரே, அவர் என்ன கொள்ளையடித்தவரா? தன்னுடைய சொத்தை 300 ஏக்கரை வள்ளலார் சங்கத்திற்காக எழுதி கொடுத்தவர். குமாரசாமி ராஜா ஒத்தை காசு இல்லாமல் அனைத்தையும் மக்களுக்காக வழங்கியவர். நீங்கள் உதாரணம் காட்ட முடியுமா? காங்கிரஸ் இருக்கிற திருச்சி வேலுமணி அவர்களே, நீங்கள் சொல்லுகிறீர்கள் அரசாங்கம் சொல்லுகிறது பரிசீலிக்கிறோம் என்று. நான் சொல்லுகிறேன், இந்த பரிசீலனை நாங்கள் வைக்கவில்லை. அவர் ஜிடி நாயுடு பையன் கோபால் தான் வச்சிருக்கோம். அவர் கோபால் நாயுடு வைக்கல. அவருடைய பெயர், பல பேருடைய பெயர்கள் அதற்கு முன்னாலே ஈகே நாயனார், நாயர், இப்படி பல பேர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் ஜாதி வெறிக்காக அதை வைக்கவில்லை. அவங்க அப்பா வச்சாங்க, அது அப்படியே இருக்கு. நீ ஜிடி பாலம் வைக்காதீங்க, ஜிடி பாலம் வைக்காதீங்க. ஏன்னா அப்படி வச்சா ஜிடி நாயுடு பேர் குறைஞ்சிருமா என்ன? எதை இழந்தாலும் ஜிடி நாயுடு பேரை உங்களால் அல்ல, உங்க தாத்தாவால் யாராலும் அழிக்க முடியாது என்பதை தெரிவித்துக் வைத்துக் கொள்கிறேன். அரசாங்கம் பேர்பட்ட பேச்சுகளை நம்பி நீங்கள் அந்த பெயரை எடுத்தால் தமிழகத்தில் உள்ள நாயுடு மக்கள் கொதித்தெழுவார்கள். நாங்கள் தலைமைச் செயலர் தீக்குளிப்போம் என்ற நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.